ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் தாய் இன்று உன் கனவில் தோன்றி ஒரு நற்செய்தி தரப்போகின்றேன். என் தங்கமே, என்னை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேள். என் தங்க பிள்ளையே, இதுவரை நீ வாழ்ந்த போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என் செல்லமே. ஏனெனில் உன் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்ததாலே இப்போது இதை செவிக்குளிர கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதனாலே உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. அதை நானே செய்ய போகின்றேன். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்தாய். இப்போது படும் கஷ்டத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவாய். செல்லமே, எப்பொழுதும் ஒரு சிறு புன்னகை முகத்தில் வைத்துக்கொள். உன் கஷ்டமும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் சேர்த்தே மிரண்டு போகும் அளவிற்கு சந்தோஷமாயிரு. உன் கஷ்டத்தை மறைத்து அந்த அளவிற்கு முகத்தில் சந்தோஷத்துடன் இரு கண்மணி. அதற்காக இந்த கஷ்டம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் என்று நினைக்காதே. என்றும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யாரும் அறியாமல், ஏன் நீயே அறியாமல் கூட உன்னுடைய அத்தனை கஷ்டத்தையும் நான் முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன். நீ வாழக்கூடாது, உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்முன்னே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர் சிலர் நீ துன்பப்படுவதை பார்த்து மனதில் சந்தோஷப்படுகிறார்கள். செல்லமே, அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. அவர்கள் கண் முன்னாலே கூடிய விரைவில் உன் வாழ்வை நான் சந்தோஷமாக மாற்றி கொடுப்பேன். இப்பொழுது நீ துன்பப்படுவது போல சில விஷயங்கள் நிகழ்ந்தாலும் கூடிய விரைவில் என் பிள்ளையின் வாழ்வை சிறப்பாக மாற்றி கொடுப்பேன். எதையோ நினைத்து கொண்டு மனதில் குழம்பி தவிக்காதே செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பல மங்களகரமான விஷயங்களை இழந்ததற்கு காரணம் நீ எடுத்த முடிவுகளால் தான். எதையோ யோசித்தாலும் அதை உடனே செயலாக மாற்ற முயற்சி செய். உனக்கு குழப்பமாக இருக்கும் வேளைகளில் அதற்கு முன் என்னை மனதிற்குள் நினைத்து பிரார்த்தனை செய். உன் மனதில் உள்ள குழப்பங்களை தீர்த்து வைத்து நீ செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். அதற்கான பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கவே உன் அன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, நீ இப்பொழுது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வதென்று ஏன் புலம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாயிரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் முன் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் உன் தாய். நம்பிக்கை கொள் என் தங்கமே. நிச்சயம் அம்மா உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நீ வெற்றி பெற்று வாழ்வில் உயரப் போகிறாய். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். உனக்கு வரும் அனைத்தையும் நான் எதிர்கொள்வேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் நீ கலக்கம் அடையாதே. அனைத்தும் சுக்குநூறாக உடைய போகிறது. உன் மனம் தெளிவடைய போகிறது. நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப் போகிறாய். அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்து விட்டது. என் குழந்தையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாது. உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எதற்கு பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சம் அடைந்து விட்டாயோ, அன்றிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன். ஒரு சிலர் உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை பார்த்து வருத்தப்படுகிறாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா?
உன் தரத்திற்கு அவர்கள் வர முடியாத பொழுது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை பயமுறுத்தி துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். யாரை நினைத்தும் பயம் கொள்ளாதே. நீ எதிர்பாராத அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. உன் மனதில் இருப்பது நிச்சயம் நிறைவேறும். அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.